நம்ம ஃபைனலா வெயிட் பண்ணிட்டு இருந்த Sony A7 Mark 5 வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா, 2+1 இயர்ஸ் ஆஃப் வாரண்டியோட வந்திருக்கு. ஆ நான் எவ்வளோக்கு எடுத்திருந்தேன்னா, நான் வந்து ஒண்ணும் கிளிக் பைட்லாம் பண்ண போறதில்ல. லைக் லாஸ்ட்டா சொல்லப் போறேன்னு சொல்லப் போறதில்ல. 2,15,000க்கு எடுத்திருந்தேன் பாடி மட்டும். இது கூட என்னென்ன லென்ஸ் பேர் பண்ணேன், என்ன அது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் செப்பரேட்டா போடுறேன். இப்ப நான் இத வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்றத சொல்லிடுறேன். மீன்வைல் வந்து நான் வந்து ஏன் Canon யூசர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து Canon யூசரு. ஆ ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் Sony வந்து அதிகமா நான் வந்து ரிசர்ச்சும் பண்ண மாட்டேன். லைக் வந்து எப்போ நம்மளுக்கு நீட் இருக்கோ அந்த டைம் மட்டும் தான் அது வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மத்தபடி Canon தான் நான் யூசரு. ஹார்ட்கோர் Canon ஃபேன்னே சொல்லலாம். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, Canonக்கும் Sonyக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்லிடுறேன் அதையும். இதுல என்ன ஹைலைட்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல 33 மெகா பிக்சல் வருது. 30 எஃப்பிஎஸ் வந்து பிளாக் அவுட் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. ஒரு பெஸ்ட்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதான். அதே மாரி 4K 120 எஃப்பிஎஸ் வரைக்கும் எடுக்க முடியும். மீன்வைல் ப்ரீ கேப்சர் இருக்கு. ப்ரீ கேப்சர் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வந்து நம்ம ஒரு பீச்ல எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பீச்ல இல்ல வந்து ஒரு வெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் தூக்கி அவங்க மேல போட்டு ஒரு ஸ்லோ நெறையா வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீஸ் மாரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்றப்போ, இந்த ப்ரீ கேப்சர் என்ன பண்ணும், எந்த ஒரு மொமெண்ட்டுமே மிஸ் பண்ணாது. லைக் நீங்க ஷட்டர பிரஸ் பண்றதுக்கு 1 செகண்ட் முன்னாடி அதுவே ஃபோட்டோஸ் எடுத்துரும். அந்த மாரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. மீன்வைல் இதில ஏஐ இருக்கு. ஹியூமன் டிடெக்ஷன் நல்லாவே பண்ணுது. இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா, எப்ப ரெக்கார்ட் பண்றேனோ, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்கா ஒரு இன்டென்ஸான ஒரு டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ரிவ்யூவே நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே அன்பாக்ஸிங் பண்ணி நான் பண்ணல. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா என்னன்னா, இதில செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வான்ஸ்டா இருக்கு. நீங்க அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க உள்ள போயிட்டு, படிச்சு, நீங்க வந்து அந்த செட்டிங்ஸ அதுக்கேத்த மாதிரி அதாவது உங்க ஒர்க் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி இருக்கு. லைக் நம்ம வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு iPhone அண்ட் Android மாரி இருக்கு. லைக் இத வந்து Android மாரி சொல்லிடலாம். அவ்ளோ கஸ்டமைசேஷன் இருக்கு. உங்க கேமரா, நீங்க உங்களுக்கு எப்படி வேணுன்ற மாரி எல்லாமே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அதான். இதுல வந்து என்னன்னா, வரிசையா சொல்லிடுறேன். பயோனிக் இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இத நான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்ல. நீங்க போட்டிருக்கீங்க. இது எல்லாமே சொல்றது தான். ஸோ இதையும் நான் சொல்லல. ஓகே. ஆ இதாங்க. மத்தபடி வந்து கேமரா செம்மையா இருக்கு. நான் வந்து டெஸ்ட் ஷாட்ஸு, இதுக்கப்புறம் வர வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்க கண்ண மூடிக்கிட்டு Sony A7 Vக்கு போயிடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா, லாக்ல எடுத்திருந்தேன். எஸ்லாக் சினில எடுத்திருந்தேன். அத வந்து நான் வந்து அம் எடிட்டும் பண்ணி பார்த்தாச்சு. நல்ல கலர் கான்ட்ராஸ்ட், டைனமிக் ரேஞ்ச் சூப்பரா இருக்கு. கலர் அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து நான் வந்து ஃபிளாஷ் போட்டு அந்த அளவுக்கு எடுக்கல. வெறும் நேச்சுரல் லைட்லயே எடுத்தது அப்பயே ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 வீக்ல டெஸ்ட் பண்ணதுல. ஆ இனிஷியல் இம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. மத்தபடி உங்களுக்கு எதனா டவுட்ஸு, இதுக்கப்புறம் நான் இதில வந்து ஃபிர்ம்வேர் எப்படி அப்கிரேட் பண்ணேன், இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து நான் வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா, Sonyக்கு நான் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வீடியோஸே இல்ல. வெல் அத வந்து நான் வந்து சரி நம்ம சேனல்ல வந்து ஆ டெக் மாரி இல்லாம நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்ன்ற மாரி நான் வந்து போடலான்ட்டு இருக்கேன். என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபிர்ம்வேர் அப்கிரேட் பண்ணியாச்சு. மீன்வைல் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கேமராஸ் எந்த ஒரு வந்து எடுத்தீங்கனாலுமே, நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க வாரண்டி. இது வந்து 2+1 இயர்ஸ் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆ அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஓகே மெயில் வந்துருச்சு ரெஜிஸ்டர்ட்ன்னு. அது மாரி எல்லா டிப்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்க் யூ. இத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதனா சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க் யூ.